Hello everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா the Stokes theorem. So the Stokes theoremல வந்து பாத்தீங்க அப்படினா so எதுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படினு பாத்தீங்கன்னா the line integral and the surface integral. So அது ரெண்டையுமே வந்து இங்க ஈக்குவேட் பண்றாங்க. So Stokes theorem என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். The surface integral of the normal component of curl of the vector function f over an open surface S is equal to the line integral of the tangential component of f around the closed curve C bounding S. அதாவது அதுதான். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டாருக்கு வந்து நார்மல் காம்போனண்ட் அப்படின்னா கேர்ள் எடுக்கிறது தான். ஸோ டெல் கிராஸ் எஃப் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள் ஆஃப் வெக்டார். ஸோ அதனுடைய நார்மல் காம்போனண்ட் அதாவது என் கேப் அப்படிங்கிறது நார்மல் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா the line integral வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கலாக அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டோக்ஸ் தியரம். ஸோ த லைன் இன்டெக்ரல் ஆஃப் த க்ளோஸ்டு கர்வ். ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஆஃப் கர்வ், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் சி எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ். ஸோ இதை எஸ் இதை ரெப்ரசன்ட் பண்ணால் த சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸோ டெல் கிராஸ் எஃப் வெக்டார் திஸ் இஸ் த கேர்ள். ஓகேங்களா? டாட் என் கேப் அப்படிங்கிறது vector component, so that means a normal component into ds. so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா Stokes theorem. so integral of c f vector dot dr vector that is equal to double integral of s del cross f vector dot n cap into ds. so this is the Stokes theorem. so இப்போ Stokes theorem யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். so using Stokes theorem evaluate integral of c 2x minus y dx minus y into z square dy minus y square z dz, where c is the circle x square plus y square equal to 1. so corresponding to the surface of the sphere of unit radius. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிறது கர்வ். ஸோ நமக்கு அங்கே என்ன வேர் சி என்ன அப்படிங்கிறது தட் இஸ் த சர்க்கிள் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கரஸ்பாண்டிங் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ யூனிட் ரேடியஸ் ஆர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு என்ன 1 அப்படிங்கிறது தான் மீனிங். யூனிட் ரேடியஸ்னால் 1 ரேடியஸ். ஸோ பை யூஸிங் த ஸ்டோக்ஸ் தியரம், ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் சி எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டெல் கிராஸ் எஃப் வெக்டார் இன்டூ டாட் என் கேப் இன்டூ டிஎஸ். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணால் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படிங்கிறது தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். ஓகே, ஸோ இது வந்து ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேர்ள் ஃபைன் பண்ணோம் அப்படின்னும் போது எஃப் வெக்டார் அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லையா? ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்லேருந்து எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார்லேருந்து நான் என்ன ஃபைன் பண்ணுறேன் எஃப் வெக்டார் அப்படிங்கிறது ஃபைன் பண்ணுறேன். ஸோ எப்படி ஃபைன் பண்ணுறதுன்றது பாருங்கள். ஸோ த கிவன் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு 2x minus y into dx minus 2yz yz square dy minus y square z dz. ஸோ திஸ் இஸ் தி என்னது எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். ஸோ நமக்கு எஃப் வெக்டார் மட்டும் தேவை இல்லையா? ஸோ இது இட்ஸ் அ ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ எஃப் வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு என்ன இட் இஸ் அ வெக்டார் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ அது டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நமக்கு ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போது நம்ம இந்த டேர்மை வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த டேர்ம் நார்மலாக எஃப் வெக்டார் என்னவாக இருக்கும் காம்போனண்ட்டு ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் அப்படிங்கிற காம்போனண்ட் வந்து அதில் இருக்கும் இல்லையா? ஸோ அது கூட டிஆர் வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு என்னது டிஎக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டிஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டிஇசட் கே வெக்டார். அது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போது இது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ண போனீங்க அப்படின்னா ஸோ டிஎக்ஸ் ஐ வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டார்னு வரும். ஸோ அதில் டிஎக்ஸு டிஒய் டிஇசட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுறோம், அவ்வளோதான். ஸோ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் y இன்ட்டு ஐ வெக்டார் மைனஸ் yz ஸ்கொயர் ஜே வெக்டார் மைனஸ் y ஸ்கொயர் இசட் கே வெக்டார். ஓகேங்களா? ஸோ நார்மலாக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிஆர் வெக்டார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது டிஎக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டிஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டிஇசட் கே வெக்டார் அப்படிங்கிறது இருக்கும்.
ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே எஃப் வெக்டார் இது இப்படி இருக்கும். ஸோ ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். ஸோ அப்போ நார்மலாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எஃப் வெக்டார் ஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த டிஎக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ வெக்டார்னு போடணும், டிஒயை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜே வெக்டார், டிசெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கே வெக்டார், தட்ஸ் இட். தென் நெக்ஸ்ட் இப்போ என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா டெல் கிராஸ் எஃப் வெக்டார் கேர்ள் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ கேர்ள் ஃபைன் பண்ணுறதுக்கான மெத்தட் நமக்கு தெரியும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட், தென் த கோஃபிஷியன்ட் ஆஃப் ஐஜேகே வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது 2x மைனஸ் ஒய் இங்கே, மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர் இங்கே, ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட் அப்படிங்கிறது இங்கே. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நவ் ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஐ வெக்டார் இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டிங்க அப்படின்னா டோ பை டோ ஒய் இன்ட்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட், அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது, டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ ஒய் ஸ்கொயர் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y வரும். அப்போ மைனஸ் 2y இசட் மைனஸ் தென் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஸோ டோ பை டோ இசட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இசட். ஸோ அப்போது மைனஸ் 2y இசட் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. ஸோ இசட் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z. ஸோ மைனஸ் 2y இசட் வரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், தென் மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு, ஸோ இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டிங்கன்னா ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸ் காம்போனண்ட்டே இல்லை, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இதே மாதிரி கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதே மாதிரி டோ பை டோ இசட் இங்கே 2x மைனஸ் ஒய் இருக்குது. ஸோ இங்கே இசட் இருந்தது அப்படின்னா ஏதாவது வேல்யூ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வரும். ஸோ இட் இஸ் என்ன இசட் டேர்முங்கிறது இங்கே கிடையாது. ஸோ அப்போது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், அப்போது நமக்கு 0 அப்படிங்கிறது தான் வரும். தென் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு இதையும் விட்டுடணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், டோ பை டோ இசட் இன்ட்டு மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர். ஸோ இட் இஸ் ஆல்சோ தி வாட்டர் எக்ஸ் காம்போனன்ட் கிடையாது. ஸோ அப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், டோ பை டோ ஒய் இன்ட்டு 2x மைனஸ் ஒய், 2x அப்போ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. தென் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 வரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 0, இது 0. ஸோ த வேல்யூ வந்து டெல் கிராஸ் எஃப் வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு கே வெக்டார். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நவ் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் இன் த ஸ்டோக்ஸ் தியரம். அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டெல் கிராஸ் எஃப் வெக்டார் டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ். ஸோ இங்கே டெல் கிராஸ் எஃப் வந்து நமக்கு என்ன கே வெக்டார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கே வெக்டார் டாட் என் கேப். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக ப்ரீவியஸ் தீரத்துலேயே வந்து இதை மாதிரி சால்வ் பண்ணியிருப்போம். அதாவது என்ன அப்படின்னா, ஸோ டெல் வெக்டார் டாட் என் கேப்க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம், இந்த டிஎஸ்க்கு பதிலாக டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய் டிவைட் பை என் கேப் டாட் கே வெக்டார் அப்படிங்கிறது ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த கே வெக்டார் அப்படிங்கிறது என்ன, எதை ரெப்ரசன்ட் பண்ணால், ஸோ இட் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எஸ் இன் த எக்ஸ்ஒய் பிளேன். ஸோ இட் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப், ஸோ கே வெக்டார் அப்படிங்கிறதுனா எக்ஸ்ஒய், ஸோ ஜே வெக்டார்னு வந்ததுன்னா எக்ஸ்இசட், தென் ஐ வெக்டார் அப்படின்றதுனா ஒய்இசட். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த பிளேனில் அது வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ கே வெக்டார் டாட் என் கேப் இந்த பிளேஸ் ஆஃப் டிஎஸ் டிஎக்ஸ் டிஒய் டிவைட் பை என் கேப் டாட் கே வெக்டார் அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என் கேப் டாட் கே வெக்டாரும் தென் கே வெக்டார் டாட் என் கேப்பும் போத் ஆர் சேம் தான். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா we get only dx into dy மட்டும்தான் வரும். ஸோ integral of c f vector dot dr vector that is equal to double integral of, so it's a region or surface. Okay, so dx into dy. ஸோ இப்போ வந்து வேல்யூ வந்து ரீஜன் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா dx into dy. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஏரியா அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கான். ஸோ ஏரியா அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன, ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனும் அதுதான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ தட் இஸ் த சி வந்து சர்க்கிள் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அப்போ நமக்கு வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் வெக்டார் டாட் டிஆர் தட் இஸ் ஈக்குவல் டு பை. ஸோ அதாவது இங்கே வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் வரும். ஸோ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் த ஏரியா ஆஃப் த யூனிட், ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ யூனிட் சர்க்கிள்னால் ஆருக்கு வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we get the value பை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், evaluate by Stokes theorem integral of c yz dx plus zx dy plus xy dz where c is the curve x square plus y square equal to 1 and z is equal to y square. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ by using the Stokes theorem, so what is the value, so integral of f vector dot dr vector that is equal to
டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ் டெல் கிராஸ் எஃப் வெக்டார் டாட் என் கேர் டிஎஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ ஸ்டோக்ஸ் தியரம் தெரியும். ஸோ கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் என்ன, இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது, திஸ் இஸ் தி எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். அதாவது இந்த ஃபுல் டேர்ம் தான் வந்து எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். ஸோ yz dx ப்ளஸ் zx dy ப்ளஸ் xy dz. ஸோ அதுலேருந்து நம்ம எஃப் வெக்டார் ஃபைண்ட் பண்ணோம். ஏன்னா இந்த டேர்ம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எஃப் வெக்டார் தேவை. ஸோ எஃப் வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு வாட், இன் த பிளேஸ் ஆஃப் dx you substitute I vector, in the place of dy j vector, in place of dz k vector. அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ yz I vector plus zx j vector plus xy k vector. ஓகேங்களா. ஸோ now find the curl. ஸோ curl வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ curl ஃபைண்ட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ curl of so del cross f vector that is equal to determinant of I vector j vector k vector dou by dou x dou by dou y dou by dou z the coefficient of x I j k. ஸோ yz இங்கே வரும், zx இங்கே வரும், தென் xy அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ now determinant ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ I vector into ஸோ இந்த டேர்ம் இதையும் விட்டுட்டிங்க அப்படின்னா differentiation with respect to y அப்போ x மட்டும் வரும். இங்கே differentiation with respect to z அப்போது x மட்டும் வரும். ஸோ x minus x minus j vector into at the same இதையும் விட்டுட்டிங்க அப்படின்னா இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு xy. ஸோ xyயை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y மட்டும் வரும். அதே மாதிரி இது ரெண்டும் ஸோ டோ பை டோ இசட் இன்ட்டு yz இசட் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது we get the value y அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ I minus j இன்ட்டு y minus y ப்ளஸ் k vector இன்ட்டு z minus z அப்படிங்கிறது வரும். ஸோ now இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ x minus x 0, y minus y 0, z minus z 0. ஸோ the del cross f vector that is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், ஸ்டோக்ஸ் தியரத்தில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ del cross f vector that is equal to 0 அப்படின்னா the total term நமக்கு என்ன 0. So the answer is integral of f vector dot dr vector that is equal to 0. So this is the answer. ஓகேங்களா. தேங்க்யூ. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.